வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தும்பளை மூர்க்கன் கடற்கரை பகுதியில் 154 பொதிகளில் 300 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ராணுவம் மற்றும் கடற்படையினர் இணைந்து நடாத்திய சோதனை நடவடிக்கையில் இந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மீன்பிடி படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் இதுவரை எந்த நபர்களும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை போலீஸ் தலைமை அதிகாரி நேரடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டார். கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் படகு ஆகியவை இன்றைய தினம் பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் பெருந்தொகையில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள இந்த சம்பவம் பிரதேசத்தில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான கவலைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பருத்தித்துறை பிரதேச சபைக்கு அணில் சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை குழுவை ஆதரிக்குமாறு சுயேட்சை குழுவின் தலைமை வேட்பாளரும் எழுத்தாளருமான முல்லை திவ்யன் தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கில் அமைந்துள்ள சமூக மாற்றத்திற்கான ஊடக மையத்தில் இன்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய சுயேட்சை குழு நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தது. எங்களுடைய சுயேட்சை குழுவின் அனைத்து வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் பருத்தித்துறை பிரதேச சபையின் 12 வட்டாரங்களிலும் அணில் சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். பருத்தித்துறையின் 12 வட்டாரங்களிலும் வசிக்கும் மக்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் அணில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான கோரிக்கையாகும். ராவணன் தன்னுடைய கைகளால் அணிலுக்கு 3 கோடு இட்டது போல் இந்த தேர்தலில் மக்கள் அணில் சின்னத்திற்கு புல்லடியிடுவதன் மூலம் எங்களுடைய வட்டாரங்களை நிலையான அபிவிருத்தி பாதையில் அழைத்து செல்ல முடியும். வாக்குச்சீட்டில் இறுதி இடத்தில் இருக்கும் அணில் சின்னத்திற்கு புல்லடியிட்டு நமது சுயேட்சை குழுவை வெற்றி பெற செய்து ஒரு மறுமலர்ச்சியான யுகத்தை கட்டியெழுப்ப முன் வருமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற கூட்டணியில் இணைவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கையில் பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் கருணா அம்மான் என்ற முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் கைச்சாத்திட்டுள்ளனர். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான சிவனேசதுரை சந்திரகாந்தனின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் சதாசிவம் வியாழேந்திரனின் முற்போக்கு தமிழர் கழகமும் இணைந்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற கூட்டணியை உருவாக்கியுள்ளனர். இதில் தற்போது கருணா அம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி இணைந்துள்ளது. இதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை மட்டக்களப்பில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைத்து பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தமிழ் மக்களின் எதிர்கால அரசியலை கருத்திற்கொண்டு தங்களது இரு தரப்பும் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்து கருணா அம்மான் என்ற முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் போலி தமிழ் தேசியவாதிகளை மக்கள் தற்போது புறக்கணிப்பதாக தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்திலும் அந்த நிலை உருவாக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பிரான்பற்று வைரவர் ஆலயத்தில் காப்போத்த சாதாரணதர பரீட்சை ஆரம்பித்த நாள் முதல் 6 நாட்களாக ஒலிபெருக்கிகளின் ஒலியால் பரீட்சையினை எதிர்கொண்டுள்ள மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் இடர்பாடுகளை எதிர்நோக்கி வருகின்றனர். குறிப்பாக அன்றைய பாடத்தினை இறுதி மீட்டல் செய்யும் நேரமான காலை 6:15 மணி தொடக்கம் ஒலிபெருக்கியின் விளம்பரம் என்ற பெயரில் மக்களால் சகிக்க முடியாத மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஒலி எழுப்பப்படுவதால் மக்களும் மாணவர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட சுற்றாடல் பாதுகாப்பு குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய
பரீட்சை காலங்களில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்த முடியாது என கூறப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அம்மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. பல இடங்களில், குறிப்பாக இளவாலை போலீஸ் பிரிவிலும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவுகளிலும் இக்கட்டுப்பாடுகள் பெரும்பாலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பரீட்சை தவிர்ந்த காலங்களிலும் ஆகக்கூடியது 4 ஒலிபெருக்கிகள் மட்டும்தான் பாவிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதுவும் 1980ஆம் ஆண்டு 92(4) கீழ் 12ஆம் இலக்க சுற்றாடல் கட்டளை சட்டத்தின் பிரகாரம் சத்தத்தின் எல்லை பகல் நேரத்தில் 55 dB எல்லையை தாண்டாமலும் இரவு நேரத்தில் 45 dB எல்லையை தாண்டாமலும் இருக்க வேண்டும் எனவும் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதனையும் மீறி இவ்வாலயத்தில் 6 ஒலிபெருக்கிகள் பொருத்தப்பட்டு அதிக ஒலி எழுப்பப்படுவது இளவாலை போலீசாரினதும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தினதும் அசண்டை ஈனத்தையே புலப்படுத்துகின்றது. புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அண்மை காலங்களிலும் இதே பிரிவில் சில வணக்க ஸ்தலங்களில் இவ்வாறான சட்ட மீறல்களை பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலருக்கும் தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவுகளினாலும் ஒலிபெருக்கிகள் குறித்த கட்டுப்பாடுகளும் அவை தொடர்பில் பொதுமக்கள் அறிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்களும் அந்தந்த பிரதேச செயலர்களால் செயலகங்களின் உத்தியோகபூர்வ முகநூல்கள் மூலமும் சுவரொட்டிகள் மூலமும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் யாழ் மாவட்டத்தில் ஒலிபெருக்கியால் பெரிதும் பாதிக்கப்படும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தினால் அவ்வாறு எவையும் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்படவில்லை. அரசு அதிபர் இது தொடர்பில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமக்கு வழங்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியத்தை நீக்குவது தொடர்பில் தாம் நாடாளுமன்றத்திற்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான பாதீடு மீதான குழுநிலை வாதத்தின் இறுதி நாள் விவாதம் நேற்று நடைபெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது 1 மில்லியன் ரூபாயாக காணப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான காப்புறுதி தொகை 2,50,000 ரூபாயாக குறைக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்தவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட்டது. எனினும் தமக்கு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் வேண்டாம் என எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். உந்துருளியில் பயணித்த 2வரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேன் ஒன்றில் பிரவேசித்த தரப்பினர் இவ்வாறு துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளதுடன் அவர்கள் தப்பி சென்று சிறிது தூரத்துக்கு பின்னர் குறித்த வேனை தீ மூட்டியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 29 வயதுடைய இருவரே இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்து மயானத்தில் ஐஸ் போதை பொருளுடன் யுவதி ஒருவர் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இருபாலை இந்து மயானத்தில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் யுவதி ஒருவர் நின்று கொண்டிருப்பதாக கோப்பாய் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த யுவதியை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். விசாரணையில் யுவதியிடமிருந்து ஐஸ் போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபரான யுவதி திருகோணமலை பகுதியை சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட யுவதி யாழ் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் மேயர் வேட்பாளராக ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக கலாநிதி மருத்துவர் ருவேஸ் ஹனிஃபா நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது நியமனம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அக்கட்சி, கொழும்பு மாநகர சபை பகுதியில் வசிக்கும் அனைவரின் நம்பிக்கை ஒரு மிகவும் வளர்ந்த நகரத்தை உருவாக்குவதாகும் என தெரிவித்துள்ளது. அந்த பயணத்திற்காக ருவேஸ் ஹனிஃபாவா முன்னிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ருவேஸ் ஹனிஃபா ஒரு பொதுநல ஆர்வமுள்ள நிபுணர் என்றும் திறமை, தைரியம் மற்றும் உறுதிப்பாடு ஆகிய அனைத்து குணங்களையும் கொண்டவர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.